பாரதிராஜா அவர்கள் டைரக்டர், அவர் ஒரு இயக்குனரா அவர்கிட்ட இவர் ஏதோ பார்த்திருக்காரு. ஆமா. அப்போ என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம நடிச்சது அவருக்கு பிடிக்கலைங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ம். மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, ஏன்னா டேட் வாங்கியிருக்காங்கல்ல, மறுநாள் ஸ்பாட்டுக்கு போய் பொழுது விடியும் போது கேமராலாம் கொண்டு வந்து இறக்குவாங்க. பொழுது விடியறக்கு ஒரு 5:30 மணி 6 மணி கொண்டு வந்து ஒவ்வொரு நாள் இறக்குவாங்க. ஏசா அப்படி பொழுது புலரும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் போய் நின்றுருக்காரு. கதாநாயகர்லாம் லேட்டாக தான் வருவாங்க. ஆமாம். சிவாஜி நின்றுருக்காரு. டைரக்டர் போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக முன்னாடியே நிற்பாங்க. பொழுது விடியும் போது பார்த்தா அவர் நிற்கிறாரு. இவருக்கு அதிர்ச்சி. இவர் இன்னைக்கு கூப்பிட வேணாம்னு சொன்னேன், எப்படி வந்தார் அப்படின்னு அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இது என்னோட முதல் படமாக நான் நினச்சிக்கிறேன். நீ என்ன சொல்றியோ அதை நான் நடிக்கிறேன். உனக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு, என்கிட்ட சொல்ல உனக்கு தயக்கம் இருக்கு, நீ நடிச்சு காட்டு, அந்த மீட்டரில் நான் திரும்ப நடிக்கிறேன் அப்படின்னு இறங்கி வந்திருக்கிறாரு சிவாஜி கணேசன். அதனால தான் அந்த படம் கம்ப்ளீட் ஆச்சு. அப்பையும் கூட அவருக்கு வந்து டைலாக்கு, எமோஷனல் டைலாக்கு அது எதுவுமே இல்லை. இல்லை, சும்மா அப்படி போறாரு வர்றாருன்ற மாதிரியே எடுத்துன்னா மீன் குழம்பு சாப்பிட்டாரு, இந்த மாதிரி தான் எடுத்திருக்காப்ல. படம் பார்க்கிறப்ப அவரால் கணிக்க முடியல இது ஓடும்னு, இளையராஜானால கணிக்க முடியல. ஆனால் அது ஒரு மாபெரும் வெற்றி படம். இது மாதிரி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் இருக்குல்ல, இது வரைக்கும் தமிழ் சினிமா அட்டன் பண்ணாத ஏரியாவுக்குள்ள அவர் வந்து நிறைய புதுமைகளை வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காரு. பெண் கதாபாத்திரத்தை மையமாய்த்து நீங்க இப்ப கிழக்கு சீமையில மாதிரி ஒரு படத்தை நீங்க நினைச்சே பார்க்க முடியாது, அந்த ஒரு மண் சார்ந்த ஒரு படத்தை. அப்புறம் எந்த புதுவிதமான விஷயங்கள் வந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு, அதில் ஆர்வம் காட்டுறதுக்கு அவர் எப்பவுமே தயாரா இருக்காரு. அந்த இளம் இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ப மணிரத்னத்துக்கு முன்னாடி இவர் பெரிய டைரக்டர், நாயகன் வரும்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே ட்ரெண்ட் செட்டிங்ல வந்து நாயகன் தான் முன்னாடி இருக்கு. எல்லாருமே மணிரத்னத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப பாரதிராஜா சொல்றாரு, நான் மட்டும்தான் வந்து இந்த குதிரை மட்டும்தான் வேகமா ஓடிட்டே இருந்துச்சு, என்னை தாண்டி ஒரு குதிரை ஓவர்டேக் பண்ணிருச்சு. இன்னொருத்தருடைய வெற்றி அவர் ஒத்துக்கிறாரு. இப்போ புதுசா இயக்க வர்றவர், அவருடைய தலைமுறை கடந்த அடுத்த தலைமுறை இயக்குனர்கள்லாம் வர்றாங்களே, அவர்கிட்ட இருந்து உதவியாளராக இருந்த பாக்கியராஜ், மணிவண்ணே, கே ரங்கராஜ், மனோபாலா, பாண்டியராஜன், பாண்டியராஜன் வந்து பாக்கியராஜ் அடுத்த கட்டம். ஓகே ஓகே. அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு பட்டாளம் உருவாயிருக்கிறாங்க, மிகப்பெரிய இயக்குனர்கள் நிறைய பேர் உருவாயிருக்காங்க. அவங்களையெல்லாம் கடந்து இப்ப நீங்க இது நம்மால் வரும்போது வேதம் புதிது வருது, ஒரே டைம் வருது. ஆனா சூப்பர் ஹிட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இது நம்மால் தான். காலம் கடந்து நிக்கிறது வேதம் புதிதா இருக்கும். கமர்ஷியலா அன்னைக்கு வந்து அவரை ஜெயிச்சது வந்து அவருடைய சிஷியன் பாக்கியராஜன் படம் தான் ஓடுது. அடுத்த தலைமுறை இயக்குனர்களை ரசிக்கிறது, கொண்டாடுறதுல அவருக்கு நிகரா யாருமே கிடையாது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.